இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கனமழை மற்றும் இரண்டாம் கட்ட மெட்ரோ பணி காரணமாக சென்னை போரூரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேந்தரிடம் கேட்கலாம். சுரேந்தர், வணக்கம். போரூர்ல எந்த பகுதியிலிருந்து எந்த பகுதி வரைக்கும் எத்தனை கிலோமீட்டருக்கு இந்த போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது? இதை சீர் செய்வதற்கு காவல்துறையினர் ஏதேனும் காவல்துறையினர் ஏதேனும் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா? விவரங்கள். சென்னை போரூர் அருகே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு உள்ளக்கூடிய காட்சிகள் வாகன ஓட்டிகளை பெரும் அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது. அதாவது நேற்றைய தினம் தமிழகம் மட்டுமின்றி போரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடுமையாக கனமழை என்பது கொட்டி தீர்த்தது. இதனால் போரூர் வலசரவாக்கம் செல்லக்கூடிய சாலையில் ஒரு சில இடங்களின் சாலையின் ஓரத்துல மழைநீர் என்பது குளம் போல தேங்கி நிற்கிறது. இதில் மட்டுமின்றி போரூர் வலசரவாக்கம் ஆற்காடு சாலை வடபழனி உள்ளிட்ட செல்லக்கூடிய சாலைகள்ல மெட்ரோ இரண்டாம் கட்ட பணி என்பதும் தொடர்ந்து துரிதமாக நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக சாலையின் நடுவே இரும்பு தகடுகள் அடிக்கப்பட்டு சாலை முழுவதும் குறுகலாகி பணி என்பது நடைபெற்று வருவதால வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் தினசரி கடும் இன்னலுக்கு ஆளாகி வரக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக இன்றைய தினம் சாலையின் ஓரத்துல தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீர், அதே போன்று சாலை சேதமடைந்து உள்ளதால சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள், அரசு பேருந்துகள், அலுவலகங்களுக்கு செல்லக்கூடிய நபர்கள் என பல்வேறு கட்ட நபர்களும் அந்த பகுதியில சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகன ஓட்டிகள் கடும் மின்னலுக்கு ஆளாக்கி வரக்கூடிய காட்சிகளை நேரடியாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் போரூர் மேம்பாலத்திலிருந்து வலசரவாக்கம் ஆற்காடு சாலை செல்லக்கூடிய பிரதான சாலை முழுவதும் தற்போது போக்குவரத்து நெரிசலில் முடங்கியுள்ளக்கூடிய காட்சிகள் என்பது நேரடியாக காண முடிகிறது. இதனை மாற்றம் செய்ய தொடர்ந்து போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டாலும் சரியான கட்டமைப்பு வழிகள் இல்லாததாலே தினசரி போக்குவரத்து போலீசாரும் கடும் இன்னலை சந்தித்து வரக்கூடிய சூழல் என்பது அந்த பகுதியில் காணப்படுகிறது. வாகன ஓட்டிகள் இது குறித்து கேட்டபோது முறையான மாற்றுப்பாதை ஒன்றை அமைத்து கொடுத்து மெட்ரோ இரண்டாம் கட்ட பணி நடைபெறுவதால தினசரி இன்னல் நடைபெறுவதால எங்களுக்கு துரிதமான முறையில் மாற்றுப்பாதை ஒன்று அமைத்து தர வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். மெட்ரோ இரண்டாம் கட்ட பணி அதே போன்று மழை காரணமாக சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிப்பதால அலுவலகத்துக்கு செல்லக்கூடியவர்கள், அவசரத்திற்கு செல்லக்கூடிய ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்களும் போக்குவரத்து நெரிசல்ல ஊர்ந்து செல்லக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டு இருக்கு. தொடர்ந்து மாற்றுப்பாதை அமைத்து தந்தால் இந்த போக்குவரத்து நெரிசலில் இருந்து சுலபமாக செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் எனவும் வாகன ஓட்டிகள் கருத்தாக இருக்கிறது. தவறும் பட்சத்தில் தொடர்ந்து தினசரி வாகன ஓட்டிகள் அவதிப்படக்கூடிய சூழல் என்பது ஏற்படக்கூடிய நிலையும் உள்ளதாக தெரிவித்திருக்கின்றனர். போக்குவரத்து போலீசார் தொடர்ந்து மாற்றுப்பாதை அமைத்து தந்தாலும் இதே சூழ்நிலை ஏற்பட்டு வருவதாக போக்குவரத்து போலீசார் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போரூரில் தற்போது 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சுரேந்தர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.